Hello, welcome back to our channel In and Out Lifestyle with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின நியூஸ்னா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் பத்தின நியூஸ். 2026ல ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. 2026ல நடக்கிறத பத்தி 2024ல என்ன அப்டேட் இருந்தாலும் யோசிக்கிறீங்க. இதோட இந்த 2026ல நடக்க போற வேர்ல்ட் கப்போட குவாலிஃபிகேஷன் மேட்சஸ் 2024ல நடந்துட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிடுச்சு. இதை தாண்டி செகண்ட் குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல இந்தியா செலக்ட் ஆகல. ஏன் இந்தியா செலக்ட் ஆகலன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்தாருக்கு அகேன்ஸ்டா இந்த மேட்சை பிளே பண்ணாங்க. இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னா கத்தாரோட தலைநகரமா இருக்க தோஹால தான் நடந்தது. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 37th மினிட் இந்தியா ஃபர்ஸ்ட் கோலை பிளேஸ் பண்ணாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டதும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்தியா தான் ஜெயிக்கும், இந்தியா தான் லீடிங்ல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அங்க இருந்து அவங்களே கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியா தான் ஜெயிச்சிரும் அப்படின்னு இந்த ஸ்டேஜ்ல கத்தார் அவங்களோட செகண்ட் கோல் போட்டாங்க. அவங்க எப்படி இந்த செகண்ட் கோலை போட்டாங்கன்னா இந்த கோல் லைனை தாண்டி போய் இந்த கோலை போட்டாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபவுல். கோல் லைனை தாண்டினாலே ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபவுல் ஆனது. ஆனா இதை தெரிஞ்சு கத்தார் டீம் என்ன பண்ணாங்க, இது ஒரு கோல்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை தெரிஞ்சு இந்தியா டீமும் சரி இந்த மேட்ச் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதை மட்டும் நினைச்சிட்டு இந்த மேட்சை கண்டினியூவா பிளே பண்ணாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல கத்தார் அவங்களோட செகண்ட் கோலை போட்டாங்க. அவங்களோட செகண்ட் கோல் 88th மினிட்ல போட்டிருக்காங்க. இதை தாண்டி இந்தியா கோல் போட முடியாது, இதெல்லாம் இப்ப நடக்குமா, இந்தியா குவாலிஃபை ஆகாது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இதே மாதிரிதான் நடந்தது. இந்தியாவால குவாலிஃபை ஆக முடியல. 88 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோல் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நடந்தா அது ஒரு மிராக்கல்னே சொல்லலாம். இந்த விஷயம் இந்தியா இதுல நடக்கல. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா திரும்பவும் போய் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபவுல் தானே, இது ஒரு டை பிரேக்கிங் ஆகாது அனௌன்ஸ் பண்ணணும், இதே வின்னிங்கா கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல கத்தார் டீம். இது ஒரு அன்அபிஷியலா ஒரு ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணிடுவாரு. இப்ப இந்தியா டீம் வேர்ல்ட் கப்ல பிளே பண்ணுமா பண்ணாத ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம In and Out லைஃப் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.